வணக்கம் பாபி சாவி பேங்கிங் ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பை சார்ட்டில் 2 வேரியன்ஸ், ஒரு 5 to 6 வேரியன்ஸ் இருக்குது. வேரியபிள்ஸ் வச்சு கேட்கலாம், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் பர்சன்டேஜ் ரேஷியோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கேட்கலாம், டிகிரி கேட்கலாம் அண்ட் டிகிரி அண்ட் ரேஷியோ கேட்கலாம். அந்த மாதிரி நிறைய வேரியன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வேரியண்ட்டும் நம்ம வந்து ஈச் டே வந்து நம்ம பார்க்கலாம். ஈச் டே வந்து 2 வேரியன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்சோ ரேஷியோ மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணணும், ஈஸி கொஸ்டின்ஸ் வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும் அண்ட் கால்குலேஷன் பேஸ்ட் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு 4 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். ஸோ எஸ், இப்போ வந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு பாருங்கள், இது வந்து டீச் பண்ணதை வச்சு உங்களால் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் போட முடியுதான்றதையும் சொல்லுங்கள். அண்ட் உங்களுடைய ஆன்சர்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் கேளுங்க. அண்ட் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து நான் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் தி வீடியோ. பிஃபோர் தட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஆல்சோ ஹிட் தி பெல் ஐக்கன் டு கெட் தி நோட்டிஃபிகேஷன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லீவ் யுவர் ஃபீட்பேக் இன் தி கமெண்ட் செக்ஷன் அண்ட் ஆல்சோ லைக் தி வீடியோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, given pie chart. Okay, so the ratio வந்து மார்ச். ஓகே, நான் வந்து போய் பென் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கைஸ், அப்போ தான் இது வந்து கரெக்டாக நோட் பண்ண முடியும், இல்லைனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ எஸ், இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் மந்த்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேன்னு சொல்லிட்டு 5 டிஃப்ரெண்ட் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து மார்ச்சில் அப்ளை பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா 144 மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ச் என்ன ஏரியா அப்படின்னா 18. ஸோ 18% வந்து 144 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்போ 1% என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது 4ல் வந்து எண்ட் ஆயிருக்குது. நான் எப்போவுமே என்ன பண்ண மாட்டேன்னா டிவைடட் பை 18 அப்படிலாம் நான் போட்டுட்டு இருக்க மாட்டேன். இது எதில் எண்ட் ஆயிருக்கு அப்படின்னா 4ல் எண்ட் ஆயிருக்கு. அப்போ 8ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 4ல் எண்ட் ஆகும் அப்படின்னா 8ஓட தான் மல்டிப்ளை பண்ணால் 4ல் எண்ட் ஆகும். ஸோ 1% அப்படின்றது என்ன வேல்யூ அப்படின்னா 8. ஸோ நான் டேரெக்டாக அப்படி எடுத்துருவேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு சில டக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்குறப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ், ஃபஸ்ட் வந்து கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பாருங்கள், அவுட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் who applied for passports in January, only 45% received their passports. So 25% வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ 25% வந்து 8ல் எவ்வளோ, 1% 25, அப்போ 25% எவ்வளோ. இந்த 25%லாம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 100/4ன்னு எழுதலாம். ஓகேவா, 100/4ன்னு எழுதலாம். இது ஏன்னா 100/4 25 தான். 25 இன்ட்டு நான் 8 மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 25 டேபிள் வந்து ஆப்வியஸாக தெரியும் 200. நான் அப்படியும் போடலாம். இல்லை எனக்கு 25% வந்தனால நான் இந்த ஒரு ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் இங்கே வந்து 32 இருக்குது, அப்போ 32 × 25 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆகும். இதே 32 × 15 நம்ம என்ன பண்ணலாம்னா 32ல் பாதி என்னன்னு போட்டுட்டு அதோட நம்ம 0 ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக கால்குலேஷன் பண்ணணும். ஸோ இப்போ இது என்னது 24 × 8 ஈஸியான நம்பர்ன்றனால நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியுன்றனால நம்ம 200ன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த 200ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 45%க்கு தான் வந்து பாஸ்போர்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்குதான். ஓகேவா, அண்டு மேல் டு ஃபீமேல் ஹூ ரிசீவ் தி பாஸ்போர்ட் ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் 45% தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 45 × 2, 45 × 2 என்ன வரும், 90 வரும்ல. அப்போ அந்த 90ல் 2:3 ரேஷியோ, 2:1 ரேஷியோவில் தான் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி நம்பர் ஆஃப் தி மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஹூ ரிசீவ் தி பாஸ்போர்ட்ஸ் இன் ஜான்வரி. ஸோ இவங்க 2 பேருக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 என்ன 1 என்ன அப்படின்லாம் தனித்தனியாக கண்டுபிடிக்காம இதோட டிஃப்ரென்ஸை நம்ம இங்கே கால்குலேட் பண்ணணும். இந்த ரேஷியோட டிஃப்ரென்ஸ் என்னது 1. அதுதான் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் அதுதான் இருக்க போகுது. அப்போ 2:1 2x - 1x என்ன வரும், ஆன்சர் 1x தான் வரும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். நம்மளுக்கு இதில் எத்தனை பார்ட் இருக்குது, 3 பார்ட் இருக்குது. 3 பார்ட் வந்து 90னா அப்போ 1 பார்ட் என்னது 30. ஆன்சர் இருக்கா, எஸ், 30ன்றது ஆன்சர் வந்து இ. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the total number of people who applied for passports in June is 1/8 more than that of the February. ஸோ ஜூன் நம்மளுக்கு எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்கன்னா மே வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஜூனில் என்ன சொல்கிறாங்கன்னா 1/8 more than, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 30% more than சொன்னாலோ, இந்த more than அப்படின்னு வந்தாலோ, இல்லை less than அப்படின்னு வந்தாலோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜாக இருந்தால் இதை 100ஓட ஆட் பண்ணணும். அண்ட் 1/8 more than, 1/9 less than இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த 8ஓட இந்த 1 ஆட் பண்ணி 9/8ன்னு ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். இந்த 9ஓட இந்த 1 மைனஸ் பண்ணி 8/9ன்னு ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, மோர் தென் லெஸ் தென் இப்படி தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா
1/8 மோர் தேன் தட் ஆஃப் ஃபெப்ரவரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபெப்ரவரியில் எவ்வளோ பர்சன்டேஜ்? 32%. 32% 8 பார்ட்ஸ் அப்படின்னா அப்போ இது எவ்வளோ? 9%. 9 பார்ட்ஸ்ன்றது எத்தனை பர்சன்டேஜ் வரும்? 36%. ஓகேவா? இப்போ அந்த 36% தான் என்னது? ஜூன் மந்தோடது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் தி பீப்புள் ஹூ ரிசீவ்டு பாஸ்போர்ட்ஸ் டு தோஸ் ஹூ டிடன்ட் ரிசீவ் தி பாஸ்போர்ட். ஓகேவா? யாருக்கெல்லாம் பாஸ்போர்ட் ரிசீவ் ஆகலையோ அவங்களுடைய ரேஷியோ வந்து 5:3ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணால் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பாஸ்போர்ட்ஸ் ஹூ ரிசீவ்டு இன் ஜூன். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த 5 பார்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இதை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா 36 into 5 by டோட்டல் பார்ட் எத்தனை? 8 into 1 பார்ட்டுடைய வேல்யூ என்ன? 8. அப்போ 36 உடைய பார்ட் என்ன தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறது? 8. அப்போ 36 into 8 நான் போடுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்? 18 கேன்சல் பண்ணி 36 into 5ன்னு எழுது. ஸோ பாதி வந்து என்னது? 36 into 5. ஸோ இதோடைய பாதி வேல்யூ 5 நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 10/2ன்னு எழுதுவோம். எப்படி வந்து 25 100/4ன்னு எழுதுணுமோ அதே மாதிரி 5 10/2ன்னு எழுதுவோம். இதோட பாதி வேல்யூ என்னது? 18. 18 into 10 180. ஸோ ஆன்சர் வந்து 180. ஸோ தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் மேல்ஸ் ஹூ அப்ளைடு ஃபார் பாஸ்போர்ட்ஸ் டு பாஸ்போர்ட்ஸ் இன் ஏப்ரல் அண்ட் மேக்கான மேல் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்கன்ற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அண்டு 1:3. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபீமேல்ஸ் ஹூ அப்ளைடு ஃபார் பாஸ்போர்ட்ஸ் இன் ஏப்ரல் இஸ் சேம் as that of May. சேம் as that of Mayன்றது இஸ் நத்திங் பட் 1:1. இங்கேயும் 5 அப்படின்னா இங்கேயும் 5, இங்கே 10னா இங்கே 10. அப்போ இதனுடைய ரேஷியோ என்னவா தான் இருக்கும்? 1:1 தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் மேல்ஸ் ஹூ அப்ளைடு ஃபார் தி பாஸ்போர்ட்ஸ் இன் ஏப்ரல் அண்டு மே. ஸோ ஏப்ரல் அண்ட் மேல எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கணும். இப்போது நீங்கள் ஒரு நோட் பண்ணியிருப்பீங்க, நான் வந்து இந்த வேல்யூ வந்து பண்ணுறப்போ வேல்யூ வந்து டிரைவ் பண்ணி நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கு வந்து நீட் கிடையாது, நெசசிட்டி கிடையாது. ஏன்னா இப்போ நான் 32x ஏன்னா நான் ஒன்றுனா கண்டுபிடிச்சு அதுலேருந்து நான் 5 எவ்வளோ, அதுலேருந்து 8 பார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கேன்சல் அவுட் பண்ணி போயிடுவேன். இப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10% தான் என்னது? ஏப்ரல். 15% என்னது? நம்மளுக்கு மே. இந்த 10%ல் மேல் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1x. இங்கே மேல் எவ்வளோ அப்படின்னா நம்மளுக்கு 3x. ஃபீமேலுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1xன்னு எடுக்கக்கூடாது, அது வேறு வேரியபிள். ரெண்டுத்தையும் வேறு நம்பரை கம்பேர் பண்ணுறாங்க. இப்போது ஃபீமேல் இங்கேயும் 10 இங்கேயும் 10 இருக்கலாம். இங்கே மேல் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா 5:15 கூட இருக்கலாம். இப்போ நான் இதுக்கும் எக்ஸ் கொடுத்து இதுக்கும் நான் எக்ஸ் கொடுத்தேன்னா அப்போ இங்கே என்னவா வந்துடும் அப்படின்னா இங்கே 1 இருக்குமா, அப்போ ஃபீமேலுக்கு 2ன்னு வந்துடும். அப்போ நான் அந்த மாதிரி பண்ணாமல் என்ன பண்ணணும்னா வேறு வேரியபிள் கொடுக்கணும். அப்போ 1y இந்த இடத்துலையும் என்ன பண்ணணும்னா 1y அப்படின்னு இருக்கும். இப்போது இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த 15%. இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த 10%. ஓகேவா? இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகேவா? நான் எரேஸ் பண்ணுறேன், இப்போ பார்க்கலாம். எஸ், ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அப்போது 10% என்னது? சாரி, இங்கே என்னது? 10%. 10% உடைய வேல்யூ என்னது? 1% 18 பார்த்தோம். அப்போ 10% 80. 15 into 8 என்னது? 120. இதில் 1x 1y இருக்குது. இது ஃபீமேல், இது மேல். இதில் எத்தனை இருக்குது அப்படின்னா 3x இருக்குது, 1y இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்தது தான் 180. இது ரெண்டும் சேர்ந்தது தான் 120. இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்தையும் என்ன காமனாக இருக்குது? ஒய் காமனாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணலாமா? நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம இப்படி தானே பண்ணுவோம். 3x + 1y = 120. ஸோ நம்ம மேலே இருக்கிற நியூமரேட்டரையும் இந்த நம்பர் இதோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இல்லைனா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை மேலேயும் கீழேயும் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணி ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஆல்ரெடி ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும்? ஜஸ்ட் மைனஸ் பண்ணால் போதும். -2x = -40. அப்போ x = என்னது? வேல்யூ 20. எக்ஸ் வந்து 20 அப்படின்னா x20னா எத்தனை எக்ஸ் வேணும்? 4x வேணும். அப்போ 4x உடைய வேல்யூ என்னது? 80. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணி டிரைவ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ அப்ளைடு ஃபார் பாஸ்போர்ட்ஸ் இன் மார்ச் அண்ட் ஃபெப்ரவரி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. SBI கிளர்க் அண்ட் அசிஸ்டன்ட் லெவல் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி ஒரு 2-3 கொஸ்டினாவது வந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் டேரக்டாக டிஃப்ரென்ஸு, சம், ஆவரேஜ் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் யூஸ் பண்ணுற மெத்தட் பாருங்கள். எதுக்கான டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க? மார்ச் அண்ட் ஃபெப்ரவரி. ஸோ மார்ச்சுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 18. ஃபெப்ரவரிக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க? 32. இப்போ இது ரெண்டத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன? 14. அப்போ டேரக்டாக என்ன பண்ணுறேன்? 14% போடுவேன். நான் 32 into 8 -18 into 8 அப்படிலாம் நான் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் நான் 14 அதுக்கப்புறம் நான் மைனஸ் பண்ணுறதுக்கு டேரக்டாக இது ரெண்டத்துடைய வேல்யூ வந்து நான் பண்ண போகிறேன். அப்போது 14%. 14 into 8 எனக்கு என்ன வரும்? 80 + 32. ஆன்சர் வந்து என்னது? 112. இல்லை அப்படி இல்லைனாலும் 15 into 8 எனக்கு என்ன தெரியும்? டிஃபால்ட்டாக 120 தெரியும். அதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன்? 8 மைனஸ் பண்ணி 112 பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணேன். ஸ்ப்ளிட் பண்ணி நான் போடுவேன். ஸோ இது ஷார்ட்கட்ஸ் கிடையாது, ஸ்பீடாக போடுறதுக்கான ஒரு சில டெக்னிக்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து போடுவேன். இப்போ ஆன்சர் வந்து 112. 112 இங்கே இருக்கா?
எஸ் 112 ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிஃப்த் சம் பார்க்க. இஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ அப்ளைடு ஃபார் பாஸ்போர்ட்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%. இன்க்ரீஸ்டு பை 20% என்னது 5/6. முன்னாடி தான் சொன்னேன் மோர் தேன் லெஸ் தேன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணும் பர்சன்டேஜாக இருந்துச்சுன்னா 100ஆல் மல்டிப்ளை 100ஆல் ப்ளஸ் பண்ணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இன்க்ரீஸ்டு பைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன இருக்குது 6/5 ஃப்ராக்ஷனில் மாத்திரேன். அப்போ நியூ பீப்புள் வந்து எவ்வளோ வந்து பண்ணியிருப்பாங்க ஜான்வரியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5 உடைய வேல்யூ என்னது 5 பார்ட்ஸ் உடைய வேல்யூ தான் 25%. நம்மளுக்கு என்ன தேவை 6 பார்ட்ஸ், இதுதான் நியூ. அப்போ 6 பார்ட்ஸ் உடைய வேல்யூ என்னது 30. அப்போ 1 பார்ட் உடைய வேல்யூ என்னது 1% உடைய வேல்யூ 8. அப்போ 30% உடைய வேல்யூ என்னது 240. ஓகேவா? ஸோ ஆன்சர் 240. இது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறனால எனக்கு டிலே ஆகுது. ஓகேவா? இதே நான் வந்து டக்குன்னு போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் எடுத்திருக்கும். நல்லா யோசிங்க. இப்போது இந்த மாதிரியான கொஷனுக்கு லைக் இந்த கொஷனுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? எல்லாத்துக்கும் நீங்கள் வேல்யூ தனித்தனியாக கண்டுபிடிக்கணுமா? ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியாச்சு 1% வந்து 8ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 25% என்னது 200. 32% என்னது அப்படின்னு பார்க்குறப்போ 16 வரும். 25 256. அப்போ 18 into 8 10 into 8 80. 15 into 120. பேலன்ஸ் என்ன இருக்குது மார்ச் வந்து அவனே கொடுத்துட்டான் 144ன்னு கொடுத்துட்டான். ஓகேவா? இதெல்லாம் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு டைம் ஆகும். ஓகேவா? இதில் எனக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் நான் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வேறு கொஸ்டினுக்கு வந்து 30 செகண்ட் கொடுப்பேன். இது வந்து ஈஸியான மெத்தட். இதே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டினே நிறைய இடத்துல இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டினே நமக்கு SBI கிளர்க்கு NICL அசிஸ்டன்ட்லாம் தான் இந்த மாதிரி இந்த 4th டைப்லேயே நிறைய வரும். லைக் ஆவரேஜ் கண்டுபிடிங்க, சம் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஸோ டுகெதர் என்ன ரேஷியோ என்ன அப்படின்னு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷியோ கேட்குறாங்க, ஏப்ரல் அண்ட் மேயோடைய ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ 10:15 ரேஷியோ 2:3. இதுக்கு எதுக்கு நான் வந்து இதை 80 இதை 120 நான் கண்டுபிடிக்கணும்? டேரெக்டாக நான் 2:3 போட்டுருவேன். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். இப்போ பர்சன்டேஜ் வச்சு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரேஷியோ வந்து பார்க்கலாம். இது வந்து இந்த PDF வந்து நம்மளுக்கு கைடிலே ஃப்ரீயாக அந்த PDF வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ நான் அந்த PDF தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த சம் இருக்குல்ல, இந்த செகண்ட் சம், இந்த 6 to 10 இந்த இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எஸ் இதில் எல்லாமே பர்சன்டேஜ் சம் தான் இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு இது பார்க்கலாம், வேரியபிள். இப்போ இந்த மாதிரி வேரியபிள் எப்படி போடணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து இதை டீகோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ x-1 + 15 + x + 1 + x + 28 ஒரு ஹோல் பர்சன்டேஜாக என்னப்பா சொல்லுவோம்? 100 தான் ஹோல் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சர்க்கிளுக்கு டிகிரியோடைய வேல்யூ என்னது டோட்டல் டிகிரி 360 டிகிரின்னு சொல்லுவோம். அப்போ 100% எத்தனை வேல்யூ நமக்கு எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துறாங்கன்னா 28 கொடுத்துறாங்க, 15 கொடுத்துறாங்க. அப்போ என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 43. இப்போ இந்த 43% போக பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வேணுக்குது 57%. இந்த 57%க்கு தான் இவன் வேரியபிள் கொடுத்துருக்கான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த -1 இந்த +1 கேன்சல் ஆகி பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு எத்தனை இருக்குது 3x இருக்குது. அப்போ 3x அப்படின்னா 1x ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 19. அப்போ இது வந்து 19, இது வந்து 20. இது வந்து நம்ம என்ன எழுதுவோம் 20 எழுதுவோம். இங்கே வந்து 19 - 1 18 எழுதுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு டிரைவ் பண்ணிவிட்டேன். நீங்கள் இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? கைஸ் நம்ம வந்து பர்சன்டேஜ் பை சார்ட்டில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் டைப் வந்து எல்லாமே பார்த்தாச்சு. இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நான் சால்வ் பண்ணேன். சரி, செகண்ட் கொஷின் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரே ட்ரிக் தான். இது என்னென்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ தட் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க, டிகிரியும் கொடுத்துருக்காங்க. இப்போது இதை நீங்கள் பர்சன்டேஜுக்கு மாற்றணுமா இல்லை டிகிரிக்கு மாற்றணுமா அப்படின்றத எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் வரும். ஸோ மெஜாரிட்டி பர்சன்டேஜ் இருக்குது, அப்போ இது 2 மட்டும் தான் இருக்குது. இது ஒன்று எடுத்துக்கலாம், இப்படி பார்த்துக்கலாம். மெஜாரிட்டி பர்சன்டேஜ் இருக்குது, அப்போ எல்லாத்தையும் பர்சன்டேஜில் மாற்றிக்கிறேன். இப்படி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லையா கொஷனுக்கு போய் பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது பர்சன்டேஜ், இங்கேயும் பர்சன்டேஜ், இந்த இடத்துல ஆவரேஜ். ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரேஷியோ இதில் தான் கேட்குறாங்க. இங்கேயும் ரேஷியோ அண்ட் பர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம இது பண்ணணும். ஓகேவா? இது பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10%, 20%, 30%. ஆல்ரெடி எத்தனை பர்சன்டேஜ் ஆகி போயிடுச்சுன்னா 60%. பேலன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் 40%. எத்தனை டிகிரி இருக்குது 144 டிகிரி இருக்குது. இப்போ இந்த 144 டிகிரி அப்படின்னா 40% அப்படின்னா அப்போ 90 டிகிரி என்ன 54 டிகிரி என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 90 டிகிரி என்ன 54 டிகிரி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் எத்தனை 9 டைம்ஸ் வரும் அப்படின்னா 1 டைம் 6, இங்கே வந்து 10, இங்கே வந்து நம்மளுக்கு 4, இங்கே வந்து 10. ஸோ இது வந்து 2, இங்கே வந்து 5. அகைன் இந்த 2 இது கேன்சல் ஆகி 5 வரும். ஸோ அப்போ 90 டிகிரின்றது என்னதுன்னா 25. அப்போது 54 டிகிரி பேலன்ஸ் என்ன 40ல் 25 போணுச்சுன்னா 15. ஸோ இது வந்து நம்மளுக்கு 25 டிகிரி 25%. இது வந்து நம்மளுக்கு 15%. இது வந்து நம்மளுக்கு
25%, இது வந்து நம்மளுக்கு 15%. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 15 வருதா, ஐ மீன் என்ன சொல்கிறது, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 100% வருதா. பர்சன்டேஜ் கணக்குனா 100 அண்ட் டிகிரி கணக்குனா 360. ப்ரீவியஸ் இதில் சொல்லியிருப்பேன், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க, ஓகேவா. இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும். அண்ட் கிளர்க் எக்ஸாம் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க NICL அசிஸ்டன்ட் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம வந்து PO லெவலில் கஷ்டமாக இருக்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து அந்தளவுக்கு கஷ்டப்படாது, இல்லை கேல்குலேஷன் தான் ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷினே ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப மைண்ட் வந்து எப்படி சொல்கிறதுனா அதுக்கு அக்கஸ்டமாயிடும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து பண்ணிடணும், என்ன சொல்கிறது, கஷ்டமான லெவலே ஸ்டார்டிங் வந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், செட் ஆகிடும். ஸோ அதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாபிக் தான். இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கொஷினையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னா பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் தி ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இதில் எல்லா பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. அப்போ பேலன்ஸிங் எத்தனை இருக்குது, 40, 60, 70. அப்போ 350 தான் எதுனா 30%. இப்போ 30%ன்றது 750 அப்படின்றது தான் 30%. ஸோ இதை நம்ம எடுத்துக்கணும், ஓகேவா. கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டேபிளில் வந்து போட் எவ்வளோ ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் நாய்ஸ் எவ்வளோ ஹெட்ஃபோன்ஸ், இது வந்து டோட்டல் ஹெட்ஃபோன்ஸுடைய விஷயம். ஸோ நான் இந்த பை சார்ட் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போ நான் இதை வந்து டிரைவே பண்ணியிருக்க மாட்டேன், எந்த ஆன்சரையும் டிரைவ் பண்ணாமல் தான் பண்ணியிருப்பேன். பட் இந்த மாதிரி டபுள் இது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேஷியோ கண்டுபிடிச்சு தான் போடணும். அதுதான் கரெக்டான ப்ராசஸ், ஓகே. ஸோ இந்த இதை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இந்த கொஷினை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்னா சொல்லுங்கள், நம்ம டெலிகிராம் சேனல் நம்ம கிளியர் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் டெலிகிராம் சேனலில் டவுட் கேளுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிங்கன்னா சொல்லலாம், வாய்ஸ் நோட் தான் போட முடியுமே தவிர சொல்யூஷன் வந்து பண்ண முடியாது. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேளுங்க, கண்டிப்பாக அதை கிளாரிஃபை பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு மெயின்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான், NICL. ஸோ இது வந்து ஒரு மெயின்ஸ் லெவலில் கேட்கக்கூடிய ஒரு DI அண்ட் SBI கிளர்க், IBPS கிளர்க்கில் ஈஸியாக ஒரு DI கேட்கணும்னா இந்த லெவலில் இருக்கும். அண்ட் RBI அசிஸ்டன்ட், இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட்டில் இந்த மாதிரி DIs தான் வரும், ஓகே. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் 5 ஆஃபீஸஸ் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ ஆல் டுகெதர் 1200. ஸோ அப்போ 100%ன்றது எவ்வளோ 1200ன்னு சொல்லியாச்சு. அண்ட் ரேஷியோ ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இன் ஆல் ஆஃபீஸஸ் ஆல் டுகெதர் 2:1. அப்போ டுகெதராக டோட்டலாக இந்த 5 கம்பெனிஸ்லேயும் எத்தனை மேல் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 900 மேல்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை ஃபீமேல் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 300 ஃபீமேல் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ இப்போ இந்த பை சார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இன் ABCDE, இதெல்லாம் வந்து டோட்டல். அப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டலாக எவ்வளோ ஃபீமேல் ஒர்க் பண்ணுறாங்க, 300 ஃபீமேல்ஸ். அப்போ அந்த 300 ஃபீமேலுக்கு நம்ம இண்டிவிஜுவலாக என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு டிரைவ் பண்ணுறதா ஒரு என்ன சொல்கிறது, கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி டபுள் DI கொடுத்துருக்காங்க, ஒரு DI கொடுத்துட்டு பை சார்ட் கொடுத்துட்டு ஒரு கேஸ் இது கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இல்லை டேபிள் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ஒரு லைன் கிராஃப் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வேல்யூ டிரைவ் பண்ணிட்டு பண்ணுறது தான் இட் இஸ் அ வைஸ் சாய்ஸ், ஓகே. ஸோ இது வந்து ஒரு 5 செட் ஆஃப் கொஷின் வந்து இந்த PDFல இருக்குது. நெக்ஸ்ட் PDFல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷின் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், 72, 48, 90 டிகிரி, 78, 78, 156, இங்கே 60. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது 6, 306, அப்போது 54 டிகிரி தான் நம்மளுக்கு 180 அப்படின்னா அப்போ 1 டிகிரி என்ன அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா. 9 டேபிள் வந்து ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆகும். இது 6, இது 20, இது 3, இங்கே வந்து 10. ஸோ இது 3ஆலேயே எல்லாமே டிவைட் ஆகுது பாருங்களேன். ஸோ நம்ம யோசிக்கலாம், ஐயோ 3 டிகிரியில் எனக்கு ஸ்ட்ரக் ஆகிடுச்சே, எனக்கு அதுக்கப்புறம் வரலையே, 3ஆல் இது கேன்சல் பண்ண முடியல, என்னால் 1 டிகிரி கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன உங்களுக்கு கேன்சல் அவுட் ஆகி கடைசியாக இருக்குதோ அந்த நம்பர் வந்து இதில் எல்லாத்துலேயுமே வந்து எய்தர் மல்டிப்புளாக இருக்கும், டிவைடடாக இருக்கும். இப்போ இதில் வந்து எத்தனை 3 இருக்குதுன்னு பாருங்கள். 42ல் வந்து நம்மளுக்கு 14 3s இருக்குது இல்லையா. இதில் எத்தனை 3s இருக்குது, 26 3s இருக்குது. இதில் 20 3s இருக்குது. இது டிவைட் பண்ணால் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 26 வரும். இதை டிவைட் பண்ணால் 16 வரும். ஸோ என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, இந்த 3 டிகிரியில் நீ 16 பண்ணால் எனக்கு 48 வருதுன்னா இங்கேயும் நான் 16 பண்ண போகிறேன். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும், 160 வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கணும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் வந்து இது வந்து ரொம்ப ஆப்வியஸான வேல்யூ தான், இதை வந்து எப்படி போடணுன்றது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இதுவுமே வந்து பர்சன்டேஜ் ஆப்வியஸாக இருக்கக்கூடியது. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்றது ஈஸியாக தெரியும். அண்ட் இதுவுமே வந்து பர்சன்டேஜ் தான். அண்ட் இதில் வந்து பெருசாக டிஃபிகல்ட் இல்லை. அண்ட் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரைவ் பண்ணாமல் போட கற்றுக்கோங்க. இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறப்போ கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எஸ், இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 12 கொஷின் ஒரு ப்ராக்டிஸ் செட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இது ஒரு 2 days வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம பை சார்ட்லேயே இருக்கக்கூடிய வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னா பை சார்ட்டில் நம்ம பர்சன்டேஜ் பார்த்தாச்சு, அண்டு டிகிரி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம்
வேரியபிள் எப்படி போடணும் அப்படின்றதையும் லேர்ன் பண்ணியாச்சு. அது இல்லாமல் மெயின்ஸ் லெவலில் 2 பசில் பார்த்தாச்சு, 2 டிஐ பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்ம இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ ஷேர் இட் வித் யுவர் பியர் சர்க்கிள் அண்ட் ஆல்சோ ஹிட் தி லைக் பட்டன். உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கிவ் யுவர் ஃபீட்பேக். இஃப் யூ ஹாவ் எனி ஒப்பீனியன்ஸ் லீவ் யுவர் ஃபீட்பேக் இன் தி கமெண்ட் செக்ஷன். And also subscribe to our channel if you haven't subscribed it. And yes, thank you so much for watching this video so patiently. Happy learning. Prepare well.